friends, welcome back to Madhigam. இந்த வார்த்தையை சொல்லி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சு. லாஸ்ட் இயர் மே மாதம் போட்ட வீடியோ. அதுக்கப்புறம் நம்ம சேனலில் வீடியோஸ் எதுவுமே போடல, ஷார்ட்ஸ் இது மாதிரி மட்டும் போட்டிருந்தோம். அதுவும் வந்து கடையோட ப்ரமோஷனுக்கு வந்த ஷார்ட்ஸை மட்டும் போட்டிருந்தோம். ஸோ வீடியோ போடாததுக்கு ரீசன் வந்து நிறைய இருக்குது. நானும் வீடியோ போடுறதுக்கு நிறைய டைம் ட்ரை பண்ணேன், ஆனால் வந்து என்னால் வீடியோ போட முடியல. ஸோ இந்த ஒரு வருஷத்தில் வந்து நிறைய நடந்துச்சு. அதில் முக்கியமானதுன்னா ப்ரெக்னென்ட் ஆயிருந்தேன். ஸோ இப்போ பேபி பிறந்திருக்கு. ஸோ லாஸ்ட் இயர் வந்து ஜூன் மந்த் வந்து கன்ஃபார்ம் ஆச்சு. நான் அதை பற்றி குட்டி வீடியோ கிளிப் வந்து ஆட் பண்ணுறேன். கன்ஃபார்ம் ஆச்சு. கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து பிரச்சனை இருந்துச்சு ஹெல்த் கண்டிஷனில். அதனால வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு சரி ஓகே அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வீடியோ போடலாம் அப்படின்னு ஒரு 5 months 6 months வந்து வீடியோ போடலான்னு நினச்சேன். நெக்ஸ்ட் வந்து வளைகாப்பு சரி வளைகாப்பு வீடியோ எடுத்து அந்த வீடியோலாம் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரெக்னென்ட் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ போட்டுட்டு அதுக்கப்புறம் வளைகாப்பு வீடியோ போடலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, வளைகாப்பு வீடியோ வந்து எடுத்து முடிச்சு அந்த கையோடு நான் என்னோடய வீடியோ வந்து ஷூட் பண்ணியிருந்தேன். இது எல்லாமே சேர்ந்து மொத்தமாக எரேஸ் ஆயிடுச்சு. சரி ஓகே மறுபடியும் ப்ரெக்னன்சி அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் பண்ணிவிட்டு வளைகாப்போட ஃபோட்டோஸ் மட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஷேர் பண்ணலாம் அப்படின்னு வச்சுருந்தேன். அதை ப்ரெக்னன்சி அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ மட்டுமே கிட்டத்தட்ட 3 டைம் எடுக்க எனக்கு அது வந்து வீடியோ போட மனசு எல்லாமே விட்டுறது. இதை எதுக்கு போடுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனையிலே அப்படியே தள்ளி போச்சு. டிசம்பர் வந்துச்சு. ஒரு வாக்கில் 9 months ஆச்சு. சரி விடு, ஒரு வாக்கில் பேபி பிறந்தோடனே வீடியோ போடலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். அதுக்கான வீடியோஸ் எல்லாமே எடிட் பண்ணி வச்சுருந்தேன். அப்போ வந்து இவங்களோட மொபைல் வந்து சேஞ்ச் பண்ணாங்க ஜனவரி. ஸோ அப்போ இந்த மொபைல் சேஞ்ச் பண்ணுறதுல வந்து வீடியோஸ் மறுபடியும் டெலீட் ஆச்சு. இது என்ன பெரிய சோதனையாக இருக்குது, வீடியோவே போட வேணாம் அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்க வச்சிருச்சு. ஸோ அதனால் அப்படியே விட்டாச்சு. அதுக்கப்புறம் பேபி பிறந்ததுக்கப்புறம் எப்போ ஒரு சின்ன தயக்கம், பேபி பிறந்தோடனே பேபியோட ஃபோட்டோஸ் இதெல்லாம் வந்து ரிவீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தயக்கத்திலே சரி ஓகே ஒரு 1 month முடியட்டும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எந்த ஒரு அப்டேட்டும் பண்ணாமல் இருந்தது எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ரெகுலராக வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருந்தேன். ரெகுலராக மீன்ஸ் ஏதோ வீடியோஸ் வச்சு போட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனால் 1 yearல ஒரு வீடியோ கூட போடாமல் இருந்ததில்லை. அதனால் மறுபடியும் வந்து வீடியோஸ் போடணும்னு நினைக்கிறேன். ஆனால் எந்த அளவுக்கு பாசிபிள் ஆகுதுன்னு தெரியல. ஸோ கண்டினியூஸாக இனிமேட்டுக்கு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். தம்பிக்கு வந்து கன்சீவாக இருந்தப்போ லாஸ்ட் மந்த் வந்து சில திங்ஸ் எல்லாம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பேபிக்கு தேவையான திங்ஸு, அப்புறம் ஹாஸ்பிட்டல் பேக் பண்ணது, இது எல்லாமே வந்து வீடியோஸ் எடுத்திருக்கேன். அதெல்லாமே எடிட் பண்ணி இதுக்கப்புறம் நான் போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்து ப்ரெக்னன்சியில் என்ன இஷ்யூஸ் இருந்துச்சுங்கிற வீடியோவை ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி பேபி பிறந்ததை பற்றி எல்லாமே ஷேர் பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை. தேங்க்யூ.